நெபுலா சிவிலைசேஷன் அப்படிங்கிற மானுவாவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து யோசிச்சா போகிறான். நான் நினச்சேன் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் தான் அப்டேட் ஆகி போவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுங்களே அடுத்தடுத்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் உண்மையாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அவனுங்கெல்லாம் ஒவ்வொன்றா அந்த மானவெல்லாம் பிடிச்சி வேட்டையாடிட்டு இருப்பானுங்க. யார் இருக்கிறதுலே பெரிய மானை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய மேரேஜ் ஆஃபர்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளான் லீடராக இருக்கிறது தான் வந்து என்ன பண்ணால் நிறைய இதை வந்து பிடிச்சிருக்கும். ஓகே, நம்ம பாஸ் தான் நிறைய பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சைடில் அந்த லேடி லிசர்மெண்ட் வந்து என்ன ட்ராப் வச்சு பிடிச்சிருக்கும். பரவாயில்ல, இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துருக்கும் போது பாலைவனத்தில் எல்லோரும் வந்து என்ன பண்ணால் ஓகே அந்த இதில் இருக்க எல்லாத்தையும் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளான் லீடர் சொல்லுது. ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், எங்களோட இதுக்கு தடையாக இருந்தால் அதுவும் வந்து போயிடுச்சு, இந்த பாலைவனம் உங்களோட தான், நீங்களே இதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஆர்க் வந்து அழுகுது. ஓகே, உங்களோட இந்த இதுக்கு வந்து ரொம்ப நன்றி, உங்களோட கைண்ட்னஸ் நான் ரீபே பண்ணுற விதமாக இவன் என் பையன், இவனுக்கு இந்த காட்டை பற்றி இருக்க எல்லா ஏரியாவும் தெரியும், நீங்கள் இந்த காட்டுக்கு போகிறதா தானே சொன்னீங்க, அந்த காட்டுக்கு போகிறதுக்கு தேவையான போகிறதுக்கு வேணால் வழியை வந்து என்ன பண்ணால் என் பையனே வந்து காமிப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் வந்து என்ன பண்ணால் அந்த காட்டுக்கு வந்து போயிடுவாங்க. அந்த காட்டுக்கு போனோடனே அவன் வந்து யோசிச்சு பார்க்குறான். பரவாயில்ல, இந்த காட்டிலேருந்து காமிக்கிறான், இந்த காற்று ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளான் லீடர் பார்த்துட்டு இருக்கையில இங்கே ஏதோ கால் தடம் இருக்குது, இது என்னது, இது எதோட கால் தடம் அப்படிங்கும்போது அப்போ நான் அந்த கிளான் லீடர் கேட்கல இந்த விண்வெளி பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவன் வந்துக்கிட்டு இது வந்து இந்த பள்ளி மனுஷங்க இருப்பாங்கள்ல அவங்களோடது அப்படின்னு. பள்ளி மனுஷங்களா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளான் லீடர் கேட்கல. ஆமாம், அவங்க வந்து மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க, கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க, அதே நேரத்தில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு தவளமாக இருப்பாங்க, ஆனால் இது நிறைய கால் தடம் இருக்குது, அப்படின்னா ஒருத்தன் மட்டும் இல்லை நிறைய பேர் இருக்காங்க, சீக்கிரம் எல்லோரும் தயார் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நெருப்பெல்லாம் பற்ற வைக்கிறாங்க. ஓகே, எல்லோரும் நிறைய நெருப்பை பற்ற வைங்க, எல்லோரும் கேப் விட்டு இது பண்ணுங்கள், அடுத்தடுத்து ஒன்றுக்கு இன்னொன்று வந்து என்ன பண்ணால் அடுத்தடுத்து இடைவெளி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. என்னாச்சு, எதனால் வந்து என்ன பண்ணால் நம்ம இப்படி இடைவெளி விட்டு வந்து பற்ற வைக்கிறோம், இதனால என்ன ஆக போகுது அப்படிங்கிறத. ஆமாம், இந்த மாதிரி நம்ம இடைவெளி விட்டு அடுத்தடுத்து பற்ற வச்சோன்னா நம்ம நிறைய பேர் இருக்க தான் இருக்கோம், அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக பற்ற வைங்க அப்படின்னாக்கா தான் பெரிய ஒரு கூட்டமே இருக்க தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் வந்து விழிஞ்சிட்டு அந்த காட்டில் வந்து என்ன பண்ணால் அடுத்தடுத்து எல்லோரும் வந்து என்ன பண்ணால் செட்டில் ஆகிடுறாங்க. செட்டில் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பஃபலோ எல்லாருமே வந்து என்ன பண்ணால் தனியாக அதுக்கு ஒரு இடம், அதே மாதிரி முதல்ல குடிசை வீடு கட்டுறதுக்கு பதிலாக இப்போ மரத்துலேயே வீடு கட்டிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவனுங்க மொழியை பற்றியும் வந்து என்ன பண்ணால் கற்றுக்குவானுங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மேப் மாதிரி செஞ்சுட்டு யார் யார் அதிகமாக கொண்டு வந்திருக்கா, யார் யார் கம்மியாக கொண்டு வந்திருக்கா அதையும் வந்து எடுத்துக்கிறாங்க. அதிகமாக கொண்டு வந்திருக்கா அதிகமான ரெஸ்ட்டு, கம்மியாக கொண்டு வந்து கம்மியான ரெஸ்ட்டு. பரவாயில்ல, இவங்க எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க, இருந்தாலும் இன்னொரு சைடில் இன்னொரு கூட்டமும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக் லெவல் வந்து என்ன அப்படின்னா 4th ஆர்டர் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிவிட்டு இந்த இனிமேல் தான் இவங்களுக்கு டிஃபிகல்ட்டி ஆரம்பிக்க போகுது, பார்ப்போம் இவங்க எப்படி வந்து சர்வே ஆகுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம், மற்ற பிளேயர்ஸோட மூவுக்கு இனிமேல் தான் வந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போது அங்கே ஒருத்தன் ஓடி வந்துட்டு இந்த மாதிரி யாரோ வந்து என்ன பண்ணால் பள்ளி மனுஷங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணால் நிறைய பேர் வந்திருக்காங்க, என்னான்னு தெரில அப்படிங்கும்போது அவன் வந்து பார்த்துட்டு என்னது நிறைய பேரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வந்து பள்ளி மனுஷங்க அடுத்தடுத்து வந்திருப்பாங்க. வந்துட்டு இவங்க தான் வந்து பள்ளி மனுஷன்லாம், இவன் தான் வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பான், அவன் தான் லீடராக இருக்கும் போல், என்னது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கும்போது அவங்க கூட்டத்துக்குள்ளேயே வந்து ஒரு பள்ளி மனுஷன் வந்து இருப்பான். இது எப்படி வாய்ப்பாக இருக்கும், அந்த தவளை இருக்கிறவங்க கூட வந்து என்ன அப்படின்னா ஒரு பள்ளி வந்து ஆள் இருக்கான், இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும் போது அந்த தவளை மனுஷன் வந்து நான் வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்க தவளை கிண்டத்தோட வந்து என்ன அப்படின்னா பிரின்ஸ் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது இங்கே இது வந்துட்டு நான் தான் வந்து என்ன அப்படின்னா இங்கே இருக்க லிசர்மேனோட கிளான் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிமுகம் வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தன் அதிகமாக நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இருக்கிறது எங்களோட இடம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் இந்த வெளிச்சமான இந்த ஏரியா வந்து என்ன அப்படின்னா எங்களுக்கு சொந்தமான இடம், நாங்கள் தான் இங்கே இருப்போம், இது எங்களோட இதுக்கு டெரிட்டரிக்கு வருது அப்படிங்கிறது. ஆனால் இதுக்கு பற்றி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை, நாங்கள் எந்த ஒரு வேலி எதையுமே வந்து என்ன பண்ணால் பிரித்து போட்டுட்டு வரல, இல்லை இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் எதுவும் வந்து இல்லை, நாங்கள் ரொம்ப நாளாக வந்து என்ன பண்ணால் நடந்து வந்துக்கிட்டே இருக்கோம், ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஸோ நீங்கள் இதை பற்றி எதுவும் வந்து கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே இருக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணா இவங்க பேசுகிறதெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது எனக்கு, இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா அவனுக்கு கூட அந்த ஒரு பள்ளி மனுஷன் இருக்கானே அவன் தான் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கான். சரி, நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வேணால் வாங்கலேன், நாம் வேணால் எங்களோட அந்த வில்லேஜுக்கு போகலாம், உள்ளே போய் அங்கே நின்று நம்ம ஏதாவது பேசி இது பண்ணலாம் அப்படிங்கிற கூட இருக்கிறவங்களோ இல்லை நாம் இப்போ தான் பார்த்துருக்கோம், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இது இல்லை, அதனால் உள்ளே போக முடியாது, சரி ஓகே அப்படின்னா நம்ம வேணால் இங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு இங்கேயே வந்து என்ன அப்படின்னா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லோரும் ஒவ்வொன்றா எடுத்து வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஓகே
நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கிறது என்னது? இது எப்படி இருக்குது? இது என்ன எதனால இது பண்ணீங்க? அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு, ஓ! இதுவா? இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பீஸ்ட்டோடது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு வான்கோழி மாரி இருக்கும். ஆனா, அதே நேரத்தில ரொம்ப வேகமாவும் ஓடும். அதே நேரத்தில ரொம்ப ஆபத்தானதும் கூட. ரொம்ப பெருசா இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது, சரி அத நீங்க எப்படி கொன்னீங்க? அதுவா? அத நாங்க வந்து என்ன அப்படின்னா ஈட்டியாலலாம் கொல்ல முடியாது. அதுக்குன்னு எங்கள்ட்ட ஒரு வெப்பன் இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது, என்னது வெப்பனா? அதுக்குன்னு தனி வெப்பனா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, "டேய் அங்க இருக்க என்னோட கிராஸ் போவ எடுத்துட்டு வாங்க." அப்படின்னு சொல்லும்போது எவனுமே வரமாட்டான். "ஏய் தம்பி லிசன்மேன் ஓடி போய் அந்த கிராஸ் போவ எடுத்துட்டு வா." அப்படிங்கும்போது, என்ன இவன் என்ன சொல்றான்? அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு ஓடி போயிட்டு எதுவுமே கேட்காம அத போய் எடுத்துட்டு வருவான். எடுத்துட்டு வந்துட்டு, "சரி நீ என்ன பண்ற? இந்த இத போய் அந்த இதில போய் அந்த மரத்தில வையி. வச்சுட்டு நான் அம்பு விடுறேன்." அப்படிங்கும்போது அவனும் எதுவுமே கேட்காம ஓடி போவான். அவனே டக்கு டக்குன்னு அம்பு எடுத்து அந்த இதில வந்து விடுவான். விட்டோனே கரெக்ட்டா வந்து நடு சென்டர்ல போய் அந்த அம்பு போய் குட்டும். பார்த்தீங்கள்ல, இந்த இதுதான் நாங்க வந்து குழந்தைங்களுக்கே வந்து என்ன பண்ண ட்ரெய்னிங் குடுத்துருவோம். இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கல. சரி நான் ஒருக்கா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாங்குறான். அவன் வாங்கி அதில இருக்க அந்த இது ஸ்ட்ரிங்க வந்து இழுத்து வந்து இது பண்ணும்போது, ஓகே இது எப்படி இருக்குன்னு தெர்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து விடும்போது பார்த்தா கொஞ்சம் தூரம் கூட போகவே போகாது. கொஞ்சம் ஒரு முன்னாடியே வந்து என்ன பண்ணா விழுந்துரும். ஓகே நான் பரவால்ல. இன்னொரு வாட்டி திரும்ப வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். எத்தன வாட்டி பண்ணாலும் கீழ கீழ தான் வந்துட்டுருக்கும். சரி எனக்கு இதில அந்த அளவுக்கு திறமை இல்ல போல அப்படின்னு, பரவால்ல டேய் தம்பி போய் அங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படிங்கல. ஏன் நான் தானே விட்டேன். நானே போய் எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கலாம் அங்க இருக்க வச்சுட்டு இவன் போறான். இவன் அங்க போயிட்டு அங்க இருக்கிறவன்ட்ட அப்படியே அத எடுக்கிற மாரி ஒரு பேச்ச போட்டு பார்க்குறான். சரி நீங்க என்ன பண்ற? ஏன் வந்து என்ன பண்ண அங்கேயே இருக்க? இவங்க கூட எல்லாம் அப்படிங்கல. என்னது என்னது அப்படிங்கும்போது, இல்ல நீ ஏன் இவங்க கூட எல்லாரோடையும் இருக்க? நீ வேணா நம்ம ட்ரைபுக்கே வந்துறேன். நீ ஒரு லிசன்மேன் தானே! ஏன் அங்க அவங்க கூடலாம் இருக்க? அப்படிங்கும்போது, இல்ல, இல்ல. நாங்க எல்லாரும் அங்க ரொம்ப ஜாலியா ஒண்ணா தான் இருக்கோம். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நாங்க செஞ்சு தருவோம். எங்களுக்கு தேவையானத அவங்க செஞ்சு தருவாங்க. நாங்க எல்லாரும் அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கோம். என்ன சொல்ற? நீ சொல்ற மாரி ஒண்ணும் புரியலையே! அப்படிங்கும்போது, ஆமா இந்த லிசன்மேன்னால வந்து என்ன பண்ணா, தண்ணிய விட்டு ரொம்ப நேரம் வெளியே இருக்க முடியாது. நாங்க அதுக்கு பதிலா அவங்களுக்கு மேல மரத்துல ஏறி எல்லாத்தையும் வந்து பறிச்சு தருவோம். அதுக்கு பதிலா அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு உறுதி பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஓகே. நீ சொல்றது நம்புற மாரி தான் இருக்கு. இருந்தாலும் ஆனா எங்கேயோ உதைக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே அந்த மானை வந்து என்ன பண்ணா அப்படியே ஸ்லைஸ் போட்டு ஒண்ணு ஒண்ணா வச்சிருப்பாய்ங்க. சரி இந்த இது சாப்பிடும்போது உனக்கு இந்த பஃபலோவ சாப்பிட்ட மாரி ஞாபகம் இருக்கா? சாப்பிட்டுருக்கேன். ஒரே ஒரு வாட்டி சாப்பிட்டுருக்கேன். அது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? சரி நான் வேணா அந்த பஃபலோவ தரேன். அதுக்கு பதிலா நீ அந்த வில் அம்ப தரியா? அப்படிங்கும்போது, தாராளமா தரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடி இருந்துட்டு ஒரு கார்டு வந்து முறைக்கிறான். இல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஓகே இவன் தரமாட்டான் அப்படின்னு சொல்லி வச்சு அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பண்ணும்போது அத இது பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள பேச்சுவார்த்தை எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஒண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இங்க இருக்கு பாருங்க. நம்ம எல்லாருமே ஒண்ணாவே இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொருத்தவன கூப்பிடுறான். கூப்பிட்டு சொல்லு நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம்ன்னு. ஆமா அவங்களுக்கு தேவையான உதவிய நாங்க செய்றோம். எங்களுக்கு தேவையான உதவிய அவங்க செய்றாங்க. நாங்க எல்லாரும் ஒண்ணா ஒரே இதா இருக்கோம் அப்படிங்கும்போது, சரி இருந்தாலும் இவன் சொல்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு எங்கேயோ தப்பா இருக்கிற மாரியே இருக்கு. அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே பாய் நாங்க வந்து கிளம்புறோம். நாங்க அடுத்த வாட்டி திரும்ப வந்து வருவோம். நாங்க திரும்ப பேட்ரோலிங்க்குலாம் வருவோம். அப்போ நாம வந்து திரும்ப சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமிக்கும்போது, ஓகே போயிட்டு வாங்க. நான் திரும்ப கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பள்ளி அந்த மனுஷன வந்து என்ன அப்படின்னா புடிச்சு இழுக்குறான். புடிச்சு இழுத்து இங்க வா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து பார்க்குறான். இவங்க எல்லாம் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒண்ணுமே நல்லாவே இல்ல. இத பார்த்தாலே சந்தேகமா இருக்கு அப்படிங்கும்போது அவன் தோள்ல கைய போட்டு ஒரு மாரி கழுத்த நெருக்கி கீழ கூட்டி போவான். அந்த ஃப்ராக்மேன் வில்லேஜுக்கு போனோனே, அந்த வழி மனுஷத்துக்கு கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறை. அறைஞ்சிட்டு, "என்னடா பேசுனீங்க? நீங்க பேசினது எதுவும் நான் கேட்கலன்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? அவன்ட்ட என்னடா சொன்ன நீ? நான் எதுவுமே சொல்லல. அவர் வந்து என்ன அப்படின்னா, எப்படி இந்த வில்லு அம்ப விடுறது அப்படின்னு மட்டும் தான் கேட்டாரு." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, வயித்துல வந்து ஒரு ஃப்ராக்மேன் வந்து ஒரே உத. "நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? ஆ அ அங்க கொஞ்சம் பாரு. நீ உன் இஷ்டத்துக்கு வந்து என்ன அப்படின்னா, இது பண்ணணும்னு நெனச்சுட்டு இருக்காத. உங்களுக்கெல்லாம் நாங்க வந்து இது குடுத்து இருக்கிறதே வந்து பெருசு. நீ என்ன அவன்ட்ட சொன்ன? நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னா, நீ தான் வந்து என்ன அப்படின்னா பிரச்சனைய அனுபவிப்ப." அப்படிங்கும்போது, "இல்ல, இல்ல எனக்கு தெரியும். நீங்க சொல்றது எல்லாமே நான் நல்லபடி தான் கேட்குறேன்." அப்படிங்கும்போது, "சரி அந்த குளத்துக்கு அங்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு உனக்கு தெரியும் தானே?" அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது அங்க பார்த்தா ஒரு குளத்துல வந்து என்ன அப்படின்னா கூடாரம் மாரி போட்டுருக்கு. "அந்த குளத்துல இருக்கிற விஷயத்த பத்தி நீ ரொம்ப நம்பணும்." அப்படிங்கையில அந்த குளத்துக்குள்ள பார்த்தா சின்ன சின்னதா நெறைய லிசர்மேன் இருப்பாங்க. அங்க இருக்க எல்லா லிசர்மேனையும் அந்த இதில டென்ட்ல போட்டு அடைச்சு வச்ச மாரி இருந்தது. அப்பன்னா எல்லாம் வந்துட்டு, "நீ ரொம்ப கரெக்ட்டா இரு. எல்லாம் உன்னோட சந்ததிக்காக தான். கொஞ்சம் அமைதியா இரு. நாங்க சொல்றத கேட்டு இருந்துக்க. நீங்க சொல்ற மாரியே நான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நான் இங்க வந்திருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம இப்ப அங்க இருக்கிறாய்ங்களே, அவைங்க எல்லாம் வந்து என்ன பண்ணா சரியான காட்டு மிராண்டியா இருக்கானுங்க. வெறும் ஒரு வில்லம்ப கூட வச்சு இது பண்ண முடியல. கிட்டத்தட்ட இங்க 15,000 பேர் இருக்காய்ங்க. அவைங்க வெறும் 200 பேர் தான். அது மட்டும் இல்லாம அவைங்களுக்கு இணையா வந்து என்ன பண்ணா ஒரு பெரிய கடவுளும் வேற இருக்கு. நாங்க எங்க ஹோப்ப விட்டதே அதனால தான். அது வந்து என்ன பண்ணா இவங்க எல்லாத்தையும் கிரஷ் பண்ணிரும்.
நான் ஆரம்பத்தில சரி ஏதோ வந்து என்ன பண்ணா நம்மள பாசமா இந்த வில்லேஜுக்குள்ள வந்து உள்ள விடுறாங்க. அதனால வந்து என்ன பண்ணா நாமளும் வந்து இங்க உள்ள இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்தேன். ஆனா வந்து என்ன பண்ணா இவனுங்க நம்ம இங்க எல்லாத்தையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தான் வந்து வச்சிருக்கானுங்க. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? நம்மளால வந்து என்ன பண்ண ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாம் நீங்க என்ன வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஒரு வாய்ப்ப உண்டாக்குறேன். நீங்க அதுவரைக்கும் காத்துக்கிடுங்க. நான் உங்கள கண்டிப்பா வந்து என்ன பண்ண தப்பிக்க வைப்பேன். இதுக்காக நீங்க என்ன பண்ண எனக்காக கொஞ்சம் நேரம் காத்து மட்டும் இருங்க. நான் அதுக்காக வந்து என்ன பண்ண உங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்து அடுத்து சொன்ன மாரியே அந்த பஃபலோ வந்து கொண்டு வந்து குடுக்குறாங்க. இந்தாங்க அப்படிங்கவும் நான் வந்து ஓகே இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டும்போது, ஓகே இப்ப எனக்கு கிராஸ் போ தரீங்களா? அப்படிங்கும்போது, ஆனா இந்த மாட்டுக்காக கிராஸ் போ இது ரொம்ப இது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் வேணா வந்து என்ன பண்ணுவேன்னு ஒண்ணு சொல்றேன். நாம வேணா கலாச்சாரத்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை.